இந்த வீரப்பன் ஓடி வரா ஓடி வரா இந்த கட்டி இந்த வீரப்பன் கருங்கச்சை சுங்கமிட்டா சுங்கமிட்டா வாரி வரைஞ்சி கட்டி வாரி வரைஞ்சி கட்டி வாரி வரைஞ்சி கட்டி இது அத்திக்கிறப்ப சந்திக்கிறப்ப மாறக்கிறப்ப வலது புறம் சுங்கமிட்டா சுங்கமிட்டா இடது புறம் மீசையில இடது புறம் மீசையில இடது புறம் மீசையில இந்த வீரப்பனுக்கு எவனோடு அச்சாரோ அச்சாரோ கண்கள் சிவக்குதரா கண்கள் சிவக்குதரா கண்கள் சிவக்குதரா கடுங்கோபம் ஆகுதரா கடுங்கோபம் ஆகுதரா மூக்கு சிவக்குதரா மூக்கு சிவக்குதரா மூக்கு சிவக்குதரா கரப்படுத்தி முன்கோபம் ஆகுதரா சாமி பொறுமை 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 சாமி பொறுமை சாமி மைக்கர் சாமி பொறுமை சாமி எல்லாரும் பொறுத்துக்க
இந்த உலகத்திலே ஆதிசிவனமர்த்தமலை ஆதிவியாசமலையா எனதுடைய தந்தை சூரனாகப்பட்டவர் ஈரேழு 14 லோகத்திற்கு சென்று எறும்பு முதல் 84 லட்சம் சிவராசிகளுக்கு பணியிருந்து விட்டு கைலாசமலையில் அமர்ந்தார். அப்படி அமர்வது இந்த உலகத்திலே மகிஷாசுர அரக்கனாகப்பட்டவன் அருந்தவம் அகந்தவம் சிவதவம் என்று சொல்லி இந்த உலகத்திலே நீர் மீதும் நெருப்பு மீதும் புதர் மீதும் ஆறு மீதும் தவம் செய்கிறார். அப்பொழுது என் தந்தை சிவராகப்பட்டவர் அனைத்து சீவராசிகளுக்கு பணியிருந்து விட்டவர். ஆனால் இனிமேல் யாரும் ஒருவன் என்னை அருந்தவம் தான் என் கண்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறது. அப்படி என்று கண்கள் 3 கண்கள் சிவபெருமானுக்கு இதன் 8 கண்கள் திறந்து பார்க்கின்ற நேரத்திலே தவம் செய்கின்ற பார்த்து அவனுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் கூறுகிறார். வரும் பொழுது மகிஷாசுர அரக்கன் வணங்கி நிற்கின்றார். மகிஷா அரக்கா என்ன வேண்டி வரம் செய்கிறாயே எதற்காக என்று கேட்க அவன் கூறுகின்றான், சுவாமி இந்த உலகத்திலே யாருமே கேட்காத வரம் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான். அப்படியா? அப்படி என்றால் என்ன வரம் என்று கேட்க அவன் கூறுகிறார், சாதாரண வரத்தை கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஏனென்றால் காத்தல் அழித்தல் காத்தல் என்று சொல்வார்கள். ஆனால் என் தந்தை சிவபெருமானுக்கு ஆக்குவார் மகாவிசேஷப்பட்டவர், காக்கும் கடவுள், பிரம்மா என்பவர் படைக்கப்பட்டவர். அப்படி இருக்கும் பொழுது ஆக்க வேண்டும் என்பதற்காக சாதாரண வரத்தை கொடுத்து விட்டார். கொடுத்த பிறகு சற்று யோசித்து பார்க்கிறார் தந்தை சிவபெருமா. ஆஹா, இந்த உலகத்திலே பிறப்பு கொண்டு இருந்தால் இறப்பு இருக்கக்கூடுமே, அதை அறியாமல் தவத்தை கொடுத்து விட்டமே அப்படி என்று பார்க்கிறார். பார்க்கின்ற நேரத்திலே
அவனை வேண்டி வரம் கேட்கிறார். ஏன்னா வரம் கொடுத்தவர்களுக்குரியவர் இவர். ஆனா வரம் கொடுத்து விட்டு அவனிடம் வரம் கேட்கிறார். அடே மகிஷாரக்கா, சாதாரண வரத்தை கொடுத்து விட்டு உன் இன்பம் போல சந்தோஷம் வாழ்வாய். இருப்பினும் நான் உன்னிடம் ஒரு வரம் கேட்கிறேன் என்று கேட்க, என்ன வரம் என்று கேட்டார், இந்த உலகத்திலே பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்கக்கூடும். அதே அவள் வரம் கொடுத்து விட்டு நீ சாக வேண்டும் என்றால் என்ன என்று கேட்க, அப்பொழுது அவன் கூறுகிறான், மகிஷாசுர அரக்கன், சுவாமி நான் சாக வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே 60 வயது 50 வயது சொல்லக்கூடிய தள்ளாத கிழவன் கிழவிகளுக்கு ஒரே வருஷம் கருவாகி உருமாறி மகமாய காட்சியளித்து வதை செய்ய வேண்டும் போருக்கின்றார். சரி என்று இருப்புடன் ஆடுகிறார். வழிவளிக்கின்றார். எதற்காக வழிவளிக்க கேட்க, சுவாமி நீ கொடுத்தவர் உண்மை என்று பார்க்க வேண்டும், எனக்கு சக்தி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்று இந்த இடத்துல நானும் நீயும் சண்டை செய்ய வேண்டும் கூறுகிறார். செய்கிறார்கள். ஒரு அருவா அருவாள் எடுத்து ஒரே வெட்டி வெட்டுகிறார் மகிஷாசுரன். சிவபெருமானுடைய இருகையில் துண்டாகி விடுகிறது. மறக்கப்பட்ட 10,000 இறக்கப்பட்ட 8,000 சிவசங்களுக்கு பணி இழக்கக்கூடிய சிவபெருமானுடைய கைகள் 2 துண்டாகிவிட்டதை ஒவ்வொரு நாளைக்கும் பணி இழப்பது சிவபெருமானுடைய கடமை. கைகள் இல்லாவிட்டால் எப்படி பணி இழப்பது என்று கேட்க, அனைவரும் இந்த உலகத்திற்கு வருகிறார்கள். தேவர்கள் மூவர்கள் சிவபெருமானை பார்த்து வருகிறார்கள். அப்பொழுது சிவபெருமான் கூறுகிறார், எதற்காக கலங்குகிறீர்கள்? பயப்பட வேண்டாம். மனிதர்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் பணி இழப்பது என்னுடைய கடமை தானே. ஒன்றுமில்லை, இப்பொழுது இருகையிலும் உண்டாகிவிட்ட காரணத்தினாலே இந்த உலகத்திலே வலது கரத்திலும் இடது கரத்திலும் ரத்தமாக ஓடுகிறது. அந்த ஓடுகின்ற ரத்தத்திற்கு உயிர்கள் ஒடுக்க வேண்டும் என்று, கருப்பாக பிறக்க வேண்டும் என்று அன்னிக்கிரப்பன், கிரப்பன், ஆலக்கிரப்பன், மயானக்கிரப்பன், சுடலக்கிரப்பன், சந்தனக்கிரப்பன், பொன்னிக்கிரப்பன், சப்பானிக்கிரப்பன், எல்லக்கிரப்பன், மந்தக்கிரப்பன், பெரிய கருப்பன், சின்ன கருப்பன், மண்டிக்கிரப்பன், குமரிக்கிரப்பன், ஓட்டக்கிரப்பன், அப்படி என்று 21 கருப்புகள் இந்த பூலோகத்திற்கு பிறக்க செய்து எங்கு அநியாய அக்கிரமம் நடக்கின்றதோ அங்கு செல்ல வேண்டும், அநியாய மக்களத்தை காக்க வேண்டும் என்று வலது கரத்திலே பிறந்ததினால் பெரிய கருப்பாக உள்ள பெயரிட்டு, இடது கரத்திலே பிறந்ததினால் சின்ன கருப்பன் என்று முடிவு, எல்லையில் பிறந்ததினால் இல்லக்கருப்பன் என்று பெயர் வைப்பேன் என்று பேர்களை வைத்துவிட்டு, மகனை பெரிய கருப்பா வாரும் என்று அழைத்தார். தந்தையை வணங்கினேன். நீரை அழைத்த காரணம் என்னவென்று கேட்க, அவர் கூறுகின்றார், தென்பகுதியிலே அழகர்மலை என்று சொல்லக்கூடிய இடத்திலே பொன் பொருள்கள் பொக்கிஷம் ஏராளமாக இருக்கின்ற காரணத்தினாலே திருடர்கள் கல்வர்கள் நடமாடி அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டார். தந்தையை வணங்கிவிட்டு புறப்பட்டு அழகர்மலைக்கு சென்று அங்கு திருடர்கள் கல்வர்கள் நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள். பொன் பொருள்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தடுத்து நிறுத்தினேன், கேட்கவில்லை. கோபம் வந்தது, கண்கள் சிவந்தது, கடுங்கோபமானது, மூக்கு சிவந்தது, முன்கோபமானது. வெட்டினேன். 21 பேர்கள் கல்வர்கள் திருடர்கள் தலையை வெட்டினேன். எப்படி வெட்டினேன்? 18 கல்வர்களை வெட்டினேன். 21 கருப்புகளும் அந்த கல்வர்களை வெட்டா ஒரே கருப்பாக 18 கல்வர்களை வெட்டினேன். அழகர் மலைக்கு காவல் தெய்வமாக தொடங்கினேன். ஆனா அந்த கல்வர்களை வெட்டிய காரணத்தினாலே அழகர் மலையிலே 18ஆம் படி பெரிய கருப்பாக ஒவ்வொரு நிலையும் படிப்படியாக வைத்து 18ஆம் படி பெரிய கருப்பு வேலைக்கு அன்று முதல் இன்று வரை சீரும் சிறப்பாக வாழ்ந்து வருகிறேன். எனக்கு என்னென்ன காவல் கொடுப்பார்கள்? ஆடுகளும் சேவல்களும்
காவிகளை குடிக்கின்றனோ அத்தனை காவை எனக்கு கொடுப்பார்கள். அப்படி காவை கொடுத்தாலும் கூட என்னை வரும் நாடி வரும் பக்தர்கள் எந்த ஒரு புள்ளி சூனியம், ஏவல், காத்து கருப்புகள், பேய் பிசாது, அத்துவழி பத்துவழி, எதிராளி பகையாளி, செய்வன கோளாறுகள் என்று என்னை நாடி வருவார்கள். அவர்களின் பாதத்தில் விழுந்து வண்டியிட்டு படிக்கணிக்கு செலுத்துவார்கள். வீடு வருவதற்குள் அவர்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி வருகிறேன். அப்படி இருந்தாலும் எனதுடைய தம்பி சின்னக்கருப்பன் கொல்லிமலைக்கு அழைத்து சென்று கொல்லிமலையிலே மாசி புயலுக்கு காவடியமாக அங்கு ஒரு பக்தர்களுக்கு நல்வாக்கு சொல்வாக்கு கொடுத்து வருகின்றார். மற்ற கருப்புகள் ஒவ்வொரு அவதாரமாக பிறந்திருக்கின்றார்கள். எல்ல கருப்பாக யாரோ ஒரு வெண்ணானவள் அழைத்திருக்கின்றார். பெரிய கருப்பு சின்ன கருப்பு வாருங்கள் என்று. ஆனால் இன்றைக்கு எல்ல கருப்பை அழைத்து அந்த வெண்ணானவள் யார் என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக இருக்கின்றோம். இருந்தாலும் எனதுடைய தம்பி சின்ன கருப்பு எல்ல கருப்பை அழைக்க வேண்டும். எப்படி அழைக்க வேண்டும்? கொல்லிமலையை விட்டு கருப்பா குடிகொண்டு ஓடிவாரா, குடிகொண்டு ஓடிவாரா, கொல்லிமலையை விட்டு சின்ன கருப்பா குடிகொண்டு ஓடிவாரா, கொல்லிமலையை விட்டு சின்ன கருப்பா குடிகொண்டு ஓடிவாரா, கொல்லிமலையை விட்டு சின்ன
தம்பி கோடி சரணம் செய்தனால் கோடான கோடி காலம் வாழ்ந்திருப்பாய், பாத சரணம் செய்தனால் பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருப்பாய். என்று அழைத்த வண்ணமாக இருக்கின்ற அந்த வண்ணாகப்பட்டவர்களுக்கு என்ன ஆபத்து அறிய செய்ய வேண்டும் என்றால் அந்த வண்ணாகப்பட்டவர் ஏற்கனவே வெகு தூரம் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்ற குலவிளக்கப்படி வேட்டையாடி கொண்டு செல்ல வேண்டும். இருக்கக்கூடிய இடமாகப்பட்டது கூத்தாட்சி பள்ளம் கோபுர கட்டாலே உண்மை. அந்த விண்ணாளர்கள் வா வா என்று அழைத்துக் கொண்டு ஆபத்து ஆபத்து என்று சொல்லுங்கடா. சரி, அப்படி என்றால் மத்திய கிழவதற்கு முன்பாக இந்த இடத்துல வேட்டைக்கு சென்றுதான் செல்ல வேண்டும். ஆகையினாலே நமது ஈட்டி சமுதாய அன்புகள் காரமலை கருவறைகளை அனைத்தும் எடுத்து வர வேண்டும் என்றால் சுப்பிரமணியர்கள் இந்த பெரிய கருப்ப சின்ன கருப்ப எல்லை கருப்பனுக்காக பணிக்கு அணிகள் செலுத்துகின்றார்கள். அப்படி இந்த காரியத்தில் நடந்த பணிக்கு அணிகள் செலுத்திருக்கிறார்கள் என்ற காரியமாகப்பட்டது. இந்த பெரிய கருப்ப அருளப்பட்டு சின்ன கருப்பம் புகழப்பட்டு மகமையாளர் அவர்கள் குடும்பத்தை நோய் நொடி 100 ஆண்டு காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வருத்தப்பட்டு வைக்கிறோம். அப்படி என்ன புறப்படு வேட்டைக்கு இந்த காட்டைக்காக தள்ளி வைக்க வேண்டும். தண்ணி உண்மை. அடுத்தபடியாக சிட்டிக்கு தாங்க நீ போச்சு இருக்கிறது. எங்களை வருவதற்காக வைக்க வேண்டும். மாட்டுக்காக கண்ணு வைத்தாலும் ஒரு வெள்ள மேலாகப்பட்டது திரும்ப குதித்து ஓட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த வெள்ள மேலக்காக அம்பு கொடுக்க வேண்டும்.
அது எப்படி சென்று கொண்டிருக்கிறது பார்த்தாயா? எப்படி? இந்த வேண்டாமப்பட்டது அட துள்ளி துள்ளி போகுதுவார். அந்த வெள்ளம் மேலாகப்பட்ட சங்கமம் குறைந்து விட்டது. உண்மை. அதற்கு முன்பாக இந்த வெள்ளம் காரணத்தினாலே நன்மையால் எளிமையாக பார்க்க வேண்டும் என்றால் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு திருநீர் பிரசாதத்தை கொடுத்துவிட்டு மாட்டியவருக்கு அண்ணனை அவர்கள் இந்த பெரிய சின்ன கருமை இல்லை கருப்பணக்காக பணிக்காணிகள் செலுத்தினார்கள். அப்படி இந்த காரியத்தில் பணிக்காணிகள் செலுத்தினார்கள். கனிவாக்கப்பட்டது இந்த பெரிய மரணப்பட்டு சின்ன கருப்ப புகழப்பட்டு மகமையர்களை பற்றி எல்லை கருப்பணர்களை பற்றி இந்த மாரியம்மன் அவர்களை பற்றி உணவத்தை நோய் நொடி நீங்கிற ஊராட்சி காலமாக பால வேண்டும் வளர வேண்டும் என்று பயன்படுகிறோம். இந்த பெரியவர்களை நாடக ரசிகர்களை இப்பொழுது இந்த பெரிய கருப்ப சின்ன கருப்பை எல்லா கருப்பு கையிலே திருநூறு வாங்கணும். படிக்காணிக்கு இருந்தா படிக்காணிக்க போட்டு திருநூறு வாங்குங்க, இல்லைன்னா திருநூறு வந்து வாங்கிக்கலாம்.